இன்றைக்கான சவுதி அரேபியாவின் செய்திகள். சவுதி அரேபியாவில் தொற்று நோயால் இதுவரை 2,37,803 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்நோயிலிருந்து 1,77,560 நோயாளிகள் மீண்டுள்ளதாகவும் சவுதி அரேபியாவின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவில் இந்த ஆண்டு ஹஜ்ஜின் போது ஜூலை 19 முதல் ஆகஸ்ட் 2 வரை மினா, முஸ்தலிஃபா மற்றும் அரஃபத் ஆகிய புனித தலங்களுக்குள் அனுமதி இல்லாமல் நுழைவது தடை செய்யப்பட்டுள்ளது. விதிகளை மீறி செல்பவர்களுக்கு 10,000 சவுதி ரியால் அபராதம் விதிக்கப்படும் என்றும் மீண்டும் விதிமீறல் செய்தால் அபராதம் இரட்டிப்பாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொற்றுநோய் பரவலை தடுப்பதற்காக விதிமுறைகள் மற்றும் நெறிமுறைகளின் ஒரு பகுதியாக இந்த ஆண்டு ஹஜ்ஜின் போது இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சவுதி அரேபியாவில் ஹஜ் பெருநாளுக்கான தொழுகைகள் மசூதிகளில் மட்டுமே நடத்தப்படும் என்றும் எந்தவொரு திறந்தவெளி மைதானத்திலும் நடக்காது என சவுதியின் இஸ்லாமிய விவகாரம் மற்றும் வழிகாட்டல் துறை அமைச்சர் அல் ஷேக் தெரிவித்துள்ளார். நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் உள்ள அமைச்சகத்தின் கிளைகளுக்கு அனுப்பப்பட்ட சுற்றறிக்கையில் நடைமுறையில் உள்ள சூழலை கருத்தில் கொண்டு திறந்தவெளி மைதானங்களில் ஈத் பிரார்த்தனை செய்யப்பட மாட்டாது என்றும் பெரிய மசூதிகள் மற்றும் கூடுதல் மசூதிகளில்தான் ஈத் தொழுகை நடத்தப்பட வேண்டும் என்றும் அங்கு அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். அதிகாரிகளால் வழங்கப்படும் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் நோய் தடுப்பு நெறிமுறைகளை செயல்படுத்த அனைவரும் ஒத்துழைக்குமாறும் அமைச்சகம் கேட்டுக்கொண்டது. சவுதி அரேபியாவில் அடுத்த சில நாட்களுக்கு மிக வெப்பமான வானிலை தொடர்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சவுதியின் தலைநகரான ரியாத்தில் தினமும் 40 டிகிரி செல்சியஸுக்கு மேல் வெப்பம் நிலவுகிறது. சவுதியில் அதிகரிக்கும் வெயிலின் தாக்கம் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில், குறிப்பாக கிழக்கு மற்றும் மத்திய பகுதிகளில் அதிக வெப்பம் நிலவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளிமண்டலமானது நாட்டின் வடமேற்கு மற்றும் தென்மேற்கு மலைப்பகுதிகளில் குறிப்பாக மாலை நேரங்களில் சற்று மிதமாக இருக்கும் என்றும் தென்மேற்கு மலைப்பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது GPS தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். நன்றி.